தினம், ஜனநாயகம் நடைமுறைக்கு வந்த தினம். எம் தாளாளர் தந்தை அவர்களே, இருப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, எம் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, அலுவலக பணியாளர்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் கூடிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்களே, ஞாயிறுடன் கூடிய திங்கள் விடுமுறை பல திட்டங்கள் நீங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம். உங்கள் நேரங்களை அதிகம் விழுங்க நான் தயாராக இல்லை. அடிமை சாம்ராஜ்யம், 200 ஆண்டுகள் அடிமை சாம்ராஜ்யம், ஆங்கில அரசின் கிழக்கு சூரியன் மறைவதில்லை என்ற முழக்கமிட்ட ஆங்கில ஆட்சியை அரை நிர்வாண காந்தியடி அகிம்சை வரியில் துரத்தி அடித்தார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெற்றாயிற்று. இப்போது இந்தியா என்ற ஒரு நாடு முழுமை பெற வேண்டும். அப்போது இன்றைக்கு இருப்பது போல் 28 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள் இப்படி வகைப்படுத்தப்படவில்லை. சிற்றரசுகளும் முடியரசுகளும் சிறு சிறு ஜவான்தார்களும் மன்னர்களுமே ஆட்சி செய்தார்கள். பல மொழிகளால் இனத்தால் இந்தியா பிரிந்துண்டு கிடந்தது. இந்த வேற்றுமையின் காரணமாகவே தான் அந்நியர்கள் அதிகம் நம் நாட்டில் பிரவேசித்தார்கள். இருப்பினும் இந்த நாட்டை ஒருமைப்படுத்த வேண்டும். குடியரசு என்ற அடுத்த திட்டத்துக்கு நாம் நடைபெற வேண்டும். இப்படி இருக்கும்போது ஒருவர் யாரும் இதற்கு முன்வரவில்லை. ஒருங்கிணைப்பு எவ்வளவு கடினம் என்பது நம் தாளாளருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் அதிகம் தெரியும். ஒரு இடத்தை ஒருங்கிணைப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இருப்பினும் அந்த பொறுப்பை ஒருவர் ஏற்றால் இந்தியா முழுமையும் ஒருங்கிணைத்தார். இது மிக கடினமான பணி. இந்த பணியை அவர் செய்ததற்காகவே இந்திய வரலாறு அவரை அயன் மேன், இரும்பு மனிதர் என்றே அழைக்கிறது. இந்தியா இப்போது சுதந்திரம் பெற்றாயிற்று. இந்தியா ஒருமுகம் படுத்தியாயிற்று. ஒரே நாடு என்ற வடிவத்துக்குள் உள்ளாயிற்று. இப்போது நமக்கென சட்டம், நாம் ஆளுவதற்கு நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ள சட்டம் நாம் வகுக்க வேண்டும். எவ்வாறு இந்த சட்டத்தை வகுப்பது? மன்னர்களும் மன்னராட்சியும் முடியாட்சியும் இருந்த காலத்தில் மாகாண பிரதிநிதிகள், அடுத்தது சுதேசி அரசர்கள், இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குழுவை நியமித்தனர். அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தனர். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1946 டிசம்பர் 9 அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த குழுவின் தலைவராக சச்சிதானந்த சின்ஹா என்பவர் தலைவராக அமைக்கப்பட்டார். சிறிது காலத்தில் அந்த சச்சிதானந்த சின்ஹா என்பவர் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்த நேர்ந்தது. பிறகு இந்த அரசியல் நிர்ணய சபையின் குழு தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அதாவது நமது முதல் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் கிருஷ்ணமாச்சாரி என்பவரை தனது செயலாளராக கொண்டு இந்த குழுவானது தொடங்கப்பட்டது. இக்குழுவில் 16 அமர்வுகள் நடத்தப்பட்டது. மொத்தம் 166 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அரசியல் நிர்ணய சபையின் குழுவில் இவை அனைத்தும் எந்தெந்த சலுகைகள் நமக்கு வேண்டும், எவ்வாறு நம் நாட்டை வடிவமைக்கலாம் என்று முறையாக இவை கொண்டு வரப்பட்டது. பிறகு இக்குழுவானது தனது அறிக்கையை சட்டமாக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு தெரியும், மசோதா என்பது சட்டமாக்கப்பட பிறகுதான் நடைமுறைக்கு படுத்தப்படும். அதனால் சட்டமாக்கப்பட வேண்டும். அதனால் இதை சட்ட வல்லுநர் படித்தரிடம் இதை ஒப்படைத்தனர். அவர் வேறு யாரும் அல்ல, இந்திய அரசியலமைப்பின் தந்தை சட்டமேதை திரு அம்பேத்கர் அவரிடம் இந்த சட்டமாக இவை பணி ஒப்படைக்கப்பட்டது. பிறகு அவர் முகவுரை, 22 பாகங்கள், 375 சட்ட பிரிவுகள் கொண்ட ஒரு சட்ட தொகுப்பை உருவாக்கினார். இந்த சட்ட தொகுப்பு உருவாக்கப்பட்டது கூட இது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது பத்திரிகையாளர், அரசியல் பிரதிநிதிகள், வரலாற்று அறிஞர் அனைவரும் இதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். பல விமர்சனங்கள், பல செயல்கள் மூலம் இதன் மாற்றம் ஏற்பட்டது. இதை மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு கடைசியாக 1949 நவம்பர் 29 இந்த நிர்ணய சபை இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் இந்த நாளை மட்டுமே தான் நம் குடியரசாக கொண்டாடி இருக்க வேண்டும். இருப்பினும் 1950 ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தார்கள். அந்த பாப்பா சொன்னது போல் 1926 ஜனவரி 26 குடியரசு நாளாக தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு அரசியல் பின்னணி உள்ளது. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தெரியும், 1929 இது லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்றால் பூரண சுயராஜ்யம். அதாவது ஆங்கிலேயர்கள் என் நாட்டை ஆள்வதற்கு நீ என்ன எனக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், நானே என் சுதந்திர நாளை பிரகடனம் செய்து கொள்கிறேன் என்று ஜனவரி 26 சுதந்திர நாளாக எடுத்துக்கொண்டனர்.
அன்றையிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடையும் வரை அந்த நாளில் தான் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. அதனால் வரலாற்று முக்கியம் பெற்ற அந்த நாளை இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் குடியரசு நாளாக ஏற்றுக்கொண்டு அந்த நாளை குடியரசு நாளாக அமல்படுத்தினர். இன்று 77வது குடியரசு நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட சட்டம் அன்றைக்கு அச்சிட்ட எந்திரங்கள் எவ்வளவு வசதியில் இருந்தது. இருப்பினும் அதை அச்சிடவில்லை, அதை கையாலேயே எழுதினார்கள். பிரேம் நரேன் பிகாரி என்பவர் அதை தன் கையால் எழுதினார். இவர் கேலியோகிராபி என்பதை படித்துள்ளார். கேலியோகிராபி என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். ஏனால் நமக்கு ஆங்கில எழுத்து பயிற்சி, தமிழ் எழுத்து பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்காக நிறைய ஆசிரியர்கள் நம் பள்ளிக்கு வந்தார்கள். இவர்கள் அந்த கேலியோகிராபி பயிற்சி முடித்தவர்கள். பிரேம் நகாரி 6 மாதம் இடைவெளியில் இந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். அதாவது இத்தாலியன் எழுத்து முறையில் எழுதி முடித்தார். தன்னுடைய பெயர் வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே அதை எழுதினார். எந்தவித பணமும் அவர் வாங்கவில்லை. சட்டம் நடைமுறைப்படுத்தியது. இன்று ஜனநாயகம் நம்மிலே வந்தது. அன்பு மாணவர்களே, சற்றே சிந்தியுங்கள். ஜனநாயகம் நம் கையில் வந்தது. நேற்று சுதந்திரம் வாங்கி இன்று குடியரசு ஆகி மதியம் இது அரசியலில் இது சட்டமாக்கப்படவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரசியல் பின்புலம் உள்ளது. இன்று நாம் ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம். ஜனநாயக நாட்டில் நாம் எவ்வாறு எதிர்வரும் அரசியலில் நம் தேர்தலை எதிர்நோக்கியுள்ளோம். எவ்வாறு நம் அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடும் சிறந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் தியாகத்திலும் உயிர் மாய்த்தலும் நம் சுதந்திரமும் குடியரசும் கிடைத்தது. இப்படிப்பட்ட குடியரசு, இப்படிப்பட்ட சுதந்திரத்தை, சிறந்த தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்று இன்ஸ்டன்ட் உலகமாகிவிட்டது. இன்ஸ்டன்ட் காபி, இன்ஸ்டன்ட் டீ என்பது போல் இன்ஸ்டன்ட் தலைவர்கள் எவ்வாறு நேற்றைய மகாநாடு, இன்றைய முதலமைச்சர், நாளை மெரினாவில் தனக்கென இடம், இப்படி அடிப்படையில் இன்று அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள். ஜாதியாலும் மதத்தாலும் இன்று இந்தியா பிளவுட்டு கிடைக்கிறது. எத்தனையோ அம்பேத்கர்களும் எத்தனையோ வல்லபாய் பட்டேல்களும் நம்மிடம் இருக்கிறார்கள், இன்று நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் நாளை உங்களை நோக்கி காத்திருக்கிறது. சிறந்த ஒரு ஜனநாயகத்தை அமைப்போம். வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.